ஹாய் வணக்கம் நமஸ்காரம். இது தமிழ் சாப்பாடு ஃப்ரம் துபாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்பிரஸ் சாம்பார், குயிக்கான சாம்பார், காய்கறி இல்லாத எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு, துவரம்பருப்பு இல்லைனா மசூர் தால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கலாம். நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 இல்லைனா 3 எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முழு பூண்டை நான் பிரித்து ஒரு கையளவு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு ரொம்ப முக்கியம் இந்த சாம்பாருக்கு. மஞ்சப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கலருக்கு, சாம்பார் பவுடர், தனியாத்தூள், மஞ்சள், சீரகப்பொடி, கல்லுப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரில் 2 கப் பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன், 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி, 4 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். இந்த சாம்பார் பொடி வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி. இது எப்படி செய்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடின்றதுனால இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். வீட்டிலே அரைச்சி செஞ்சால் எல்லாமே நல்லது. எல்லா ஸ்பைசஸும் வீட்டில் செய்கிறது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு போதும். நல்லா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் காத்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே எடுத்து ஒரு மத்து இல்லைன்னா ஒரு கரண்டி இதை வச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி தண்ணி இல்லை புளி பேஸ்ட் எது வேணால் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சா நல்ல டேஸ்ட் வரும். கொதிக்க வரும்போது நடுவில் நல்ல ஒரு நுரை ஃபார்ம் ஆகும். இந்த நுரை ஃபார்ம் வருது பாருங்கள். கடைசியாக 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நுரை பிரியும். பிரிஞ்சோடனே இந்த சாம்பார் ரெடின்னு அர்த்தம். இந்த சாம்பார் வேலைக்கு போகிறவங்க, காலையில் அர்ஜெண்ட்டாக சாம்பார் செய்யணும், காய்கறி இல்லை, அந்த மாதிரி டைமில்
இந்த மாதிரி சாம்பார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு வேக வச்சுட்டு தாளிச்சா போதும். ரொம்ப ஹெல்த்தி தான் இந்த சாம்பார். எல்லாத்துக்குமே பொருந்தும். இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. காலையில் அர்ஜெண்ட்டாக செய்யணும், இல்லை ஈவினிங்கில் டிஃபன் வந்து நீங்கள் வேலை முடிச்சுட்டு லேட்டாக வந்துட்டிங்கன்னா கூட இட்லி தோசைக்கு டிஃபனுக்கு சாம்பார் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இது குக்கரில் வச்சுட்டு நீங்கள் வேறு எதனா வேலை பார்த்துட்டு வந்து கடைசியாக தாளிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், சாம்பார் ரெடி. நான் வந்து காய்கறியெல்லாம் போட்டு எப்படி சாம்பார் செய்யணுன்றது இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். அந்த சாம்பாரை வந்து நீங்கள் நல்லா ஒரு லீவ் நாட்கள்லையோ இல்லை உங்களுக்கு நல்ல டைம் இருக்கும்போது ஒரு லன்ச் டைமுக்காக செய்கிற சாம்பார் அதை நீங்கள் நல்லா பார்த்து செய்யுங்க. இன்னும் டேஸ்ட் வரும். அந்த மாதிரி செய்கிறதும் நல்ல டேஸ்ட் வரும். பட் இதுவும் நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்தி சாம்பார். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய புரத சத்து இருக்குது. கம்மி கேலரிஸ் தான். ஒரு கப் சாம்பாருக்கு வந்து உங்களுக்கு ஒரு 50 to 100 கேலரிஸ் தான் வரும். ஸோ இந்த நுரெல்லாம் நல்லா வந்து நடுவில் வந்த நுரை அப்படி சைடில் பிரிஞ்சு வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நீங்கள் கேரட், முள்ளங்கி இந்த மாதிரி சாலிடான காய்ங்க சேர்த்திங்கன்னா கூட இதே குக்கரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய் வேணும் அப்படின்றவங்க கூட இந்த குக்கரில் நீங்கள் ஆக்சுவலாக ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டோம் இதே டேஸ்ட் தான் வரும். இது நல்லாவும் இருக்கும். சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.